குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்களோட உடல் தட்பவெட்ப நிலையை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்மலாம் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 37 டிகிரிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, 37 டிகிரினா, அவங்களுக்கு வந்து அந்த 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் சோர்ஸ் தேவை. அதுக்காக தான் வந்து வார்மர் அந்த மாதிரிலாம் ஐசியூவில் யூஸ் பண்ணுவோம். இன்குபேட்டர், வார்மர் அப்படி. ஸோ ஏன்னா அவங்களால வந்து இந்த டெம்பரேச்சரில் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கோல்டு ஆயிடுவாங்க. அவங்க அந்த கோல்டு ஆனாலே அதனால காம்ப்ளிகேஷன் வரலாம். இப்போ இந்த மாதிரி கேங்கரூ மதர் கேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடல் தட்பவெட்ப நிலை சீராகும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஹீட்டிங் சோர்ஸஸ் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து வேகமாக வளரும். தாய்ப்பாலும் அதற்கு கிடைக்கிறதுனால அந்த தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம பேபிக்கு கொடுக்க முடியும். அண்ட் சீக்கிரமே இவங்க வந்து டைரெக்டாக மதர்கிட்டேருந்து பால் குடிக்கிறதுக்கான திறனும் வந்து இவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். நாங்கள் அதை வந்து சில நேரங்களில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஒரு நாய் வளர்த்தா கூட இல்லை நம்ம பார்க்கும்போது அது குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அது மதர் வந்து அந்த குட்டியில் பிரிஞ்சு வந்ததாக பார்த்துருக்கவே முடியாது. ஒரு பூனை கூட குட்டி போட்டாலும் சரி, அது வந்து அந்த மதரோடைய ஹீட்லேயே அந்த பேபிஸ் எல்லாம் இருக்கும், படுத்திருக்கும். அது அவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடை கூட மறந்து போய் அது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸ்ட்ரீட் டாகே நான் பார்த்துருக்கேன். அது வந்து பேபி போட்டுச்சுன்னா உடனே அது அப்படியே ஒரு 3-4 நாள் சாப்பிடவே சாப்பிடாது. சாப்பிட்றதுக்கு அது அது பசிக்குமானே தெரியாது. மித்த நாட்கள்லாம் பசிக்குன்னா வந்து நின்றும். ஆனால் அந்த ஒரு 3-4 டேஸ் நீங்கள் அதை எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுக்கு அழகாக ஒரு இடத்த அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் அது கரெக்டாக டெலிவரி பண்ண போகுதுங்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து தன்னோட ப்ளேஸை வந்து அது செலக்ட் பண்ணுது. அதுக்கு தகுந்தபடி வடிவமைக்குது அந்த நாய் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பிறந்தவுடனே அந்த இடத்த விட்டு ஒரு 3-4 நாளைக்கு அந்த பேபியெல்லாம் சின்ன பேபியாக குட்டியாக இருக்கா அது பூரா வந்து அந்த மதரோட அந்த ஹீட்லேயே அது படுத்துருக்குது வாமா. ஸோ அதை நம்ம வந்து கண்ணோட பார்க்குறோம். ஸோ இது போல தான் இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே உயிரினங்கள் தானே. ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுடைய அந்த சூடு, அம்மாவுடைய உடல் சூடு அந்த குழந்தைக்கு ரொம்ப தேவை. அப்படிங்கும்போது அதோடு சேர்ந்து அது மன வளர்ச்சி அதனுடைய எல்லாமே சீராகுது அப்படின்னு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க டாக்டர். இப்போ வந்து இதில் தாய்ப்பாலை பற்றி நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எலாபரேட்டாக எப்படி இந்த தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 இல்லை 3 விதமாக வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. ஒன்று வந்து முதல்ல அந்த 3-4 நாட்களில் அந்த சீம்பால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சீம்பாலில் வந்து இரத்த வெள்ளை அணுக்கள், இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் தான் வந்து நமக்கு இந்த வைரஸஸையோ பாக்டீரியாவையோ எதிர்த்து அழிக்கக்கூடிய திறன் வந்து இந்த வெள்ளை அணுக்களில் இருக்குது. ஸோ இந்த சீம்பாலில் இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. சீம்பாலுக்கு அப்புறம் வர்ற பாலில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ சீம்பாலில் இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது. அதனால்தான் அந்த முதல் ஃபீடிங் வந்து நம்ம சீம்பாலை கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா இந்த வெள்ளை அணுக்கள் போய் உள்ளே உட்காந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதையாவது கொடுத்தீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஏதோ ஒரு கிருமிகள் உள்ளே போகுதுன்னா இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அந்த கிருமிகளை அழித்து தாக்கிரும். அந்த கிருமிகள் வந்து குழந்தையோட உடம்புல உள்ளே போக முடியாத மாதிரி பார்த்துக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகுது.